இந்த ரோட்ல ஓட்டுறப்ப ஒரு இன்ச் மிஸ் ஆனா கூட நேரா சொர்க்கம்தான். உலகமே பயந்து நடுங்குற இந்த மாதிரி ரோடுகள் எங்க இருக்கு? அங்க போனவங்க என்ன ஆனாங்க? ஒருவேளை இந்த ரோட்ல நீங்க போனா யூட்டன் கூட போட முடியாது. ஒவ்வொரு நொடியும் மரணத்தோட விளையாடுற மாதிரி இருக்கிற உலகத்திலேயே 10 மோசமான ரோட் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வீடியோ வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரி டேஞ்சரஸான ரோட்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துல ரோடு போடணும்னா இன்ஜினியர்கள் செஞ்சதெல்லாம் சும்மா சாதாரண வேலை கிடையாது. அவங்க இயற்கைக்கு எதிராக ஒரு போர் நடத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பாறையில ரோடு போடணும்னா அதுல செதுக்கிதான் ரோடு போடுவாங்கன்னு தெரியும். ஆனா ஒரு மலையே சுரங்க மாதிரி துளையிட்டு பக்கவாட்டுல திறந்த ஜன்னல்களோட ரோடு போட்டா எப்படி இருக்கும்? இல்லனா நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கடல் அலைகள் ஒரு 15 அடி உயரத்துக்கு எழுந்து ஓடிட்டு இருக்கிற கார் மேல மொத்தமா கொட்டினா எப்படி இருக்கும்? அப்படியே ரோடு கடலுக்குள்ள மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி, இப்ப நம்ம முதல்ல பார்க்க போற ரோடு என்னன்னா நார்த் யுங்காஸ் ரோட். பொலிவியால இருக்கிற இந்த ரோடுக்கு மரண பாதைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான சாலைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த சாலை சுமார் 64 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஆனா பல இடங்கள்ல 3 மீட்டருக்கும் குறைவான அகலத்துல தான் இருக்கும். சோ ஒரு வண்டி மட்டும்தான் கஷ்டப்பட்டு போக முடியும். ஒரு பக்கம் மலை இருக்கும், இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 600 மீட்டருக்கும் அதிகமான ஆழமான பள்ளம் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலான இடங்கள்ல தடுப்பு சுவரே இருக்காது. இது பெரும்பாலும் சரளை கற்களும் பாறைகளும் நிறைஞ்ச தார் போடாத சாலை. மழை, பனிமூட்டம், மண் சரிவுகள் இதனால இந்த சாலை எப்பவுமே வழுக்கலாவும் மோசமாவும் இருக்கும். இதுல பாஸ் அப்படிங்கிற நகரத்தையும் கோரைக்கோ அப்படிங்கிற நகரத்தையும் இணைக்குது. சுமார் 3500 மீட்டர் உயரம் வரைக்கும் ஏறி அப்புறம் அமேசான் மலைக்காடு பகுதியை நோக்கி செங்குத்தா இருக்கும். இதுல இருக்க செங்குத்தான வளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொலிவியால மற்ற சாலைகள்ல வலது பக்கம் ஓட்டுவாங்க. ஆனா இந்த யுங்காஸ் சாலையில மட்டும் வண்டிகளை இடது பக்கமா ஓட்டுவாங்க. ஏன் தெரியுமா? டிரைவர் அந்த பள்ளத்தோட ஓரத்துல இருந்து தன்னோட வண்டி எவ்வளவு தூரத்துல போகுதுன்னு நல்லா பார்த்து ஓட்டணும்னு தான். ஒரு காலத்துல 2006 வரைக்கும் இந்த பாதையில தான் பஸ்ல இருந்து கோரைக்கோக்கு போறதுக்கு ஒரே வழி இருந்துச்சு. அப்போ நிறைய விபத்துகள் நடந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் இத மரண பாதைன்னு கூப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு பதிலா புதுசா ஒரு நல்ல சாலை வந்துருச்சு. ஆனா இந்த பழைய யுங்காஸ் சாலை இப்போ சாகச பிரியர்கள், முக்கியமா மலை சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கு. வருஷம் சுமார் 25,000 சுற்றுலா பயணிகள் இங்க சைக்கிளிங் சாகசம் பண்ண வர்றாங்க. ஆனா அப்ப கூட விபத்துகள் நடக்குது. சில சைக்கிள் ஓட்டுறவங்க இறந்துமே போயிருக்காங்க. மொத்தத்துல இது பயங்கரமானதும் அதே நேரத்துல சாகசங்கள் நிறைஞ்ச ஒரு சாலை. பைபூச் D915 இது துருக்கியில இருக்கு. இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான சாலைகள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. பொலிவியால இருக்கிற மரண பாதையை விட இது ரொம்பவே சவாலானதுன்னு சில பேர் சொல்றாங்க. இதோட முக்கியமான அபாயங்கள் என்னன்னா கொண்டை ஊசி வளைவுகள். இந்த சாலை கிட்டத்தட்ட 66 மைல் தூரம் இருக்கும். இதுல சுமார் 29 முதல் 38 வரை ரொம்ப செங்குத்தான கொண்டை ஊசி மாதிரியான வளைவுகள் இருக்கு. இந்த வளைவுகள் ரொம்பவே இறுக்கமா இருக்கும். யுங்காஸ் சாலையை போலவே இந்த ரோட்டோட ஓரங்கள்லயும் பெரும்பாலும் எந்த விதமான தடுப்பு சுவரோ இல்லைனா பாதுகாப்பு தடைகளோ இருக்காது. அதனால ஒரு சின்ன தவறு நடந்தாலும் பெரிய பள்ளத்துல விழுற அபாயம் இருக்கு. இந்த ரோட் சோகன்லி மலை தொடர்ல சுமார் 6000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. சாலை முழுக்க சரளி கற்களாவும் சீரற்ற தளத்துடனும் இருக்கும். அதனால வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வருஷத்துல பெரும்பாலான நாட்கள்ல இங்க கடுங்குளிர் இருக்கும். பனி அதிகமா இருக்கும் போது சாலை மூடப்படும். மற்ற நேரங்கள்ல கூட அடர்த்தியான மூடு பனி, மழை, பாறை சரிவுகள் இதெல்லாம் பயணத்தை ரொம்பவே ஆபத்தாக்கிடும். பல இடங்கள்ல ஒரே ஒரு வண்டி மட்டும் போற அளவுக்கு குறுகலா இருக்கும். எதிர வர வண்டியை கடந்து போறது ரொம்பவே பெரிய சவாலா இருக்கும். இந்த சாலைய 1916ல ரஷ்ய போர் வீரர்கள் கட்டுனாங்களாம். கடற்கரை பகுதியான ஆஃப்ங்கிற ஊரையும் பைபூச் நகரையும் இணைக்க இது வெறும் கை கருவில கொண்டு கட்டுனாங்கன்னு சொல்றாங்க. இந்த சாலை அங்க இருக்கிற உள்ளூர் மக்களுக்கான ஒரு முக்கிய வழித்தடமா இருந்தாலும் இப்ப சாகசம் செய்ய விரும்பும் டிரைவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு சவாலான இடமா இருக்கு.
இதுல வண்டி ஓட்டணும்னா ரொம்பவே நிதானமாவும் கவனமாவும் நிறைய திறமையும் தேவை. ஜேம்ஸ் டால்டன் ஹைவே இது அமெரிக்கால இருக்கிற அலாஸ்காவில இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப தனிமையான ஆபத்தான சாலைகள்ல இதுவும் ஒண்ணு. இதுக்கு அலாஸ்கா ரூட் 11ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த சாலை 414 மைல் நீளம் இருக்கும். இதுல பெரும்பாலான பகுதி தார் போடாத சரளை கற்களால ஆனது. இதனால வேகமா போற ட்ரக்குகள் கிளப்புற தூசி புயல்ல பார்வை குறைஞ்சு போயிரும். திடீர்னு பள்ளங்கள் கூட இருக்கும். அதுவும் ஆபத்து தான். இது ஆர்டிக் வட்டாரத்தை கடந்து போற ஒரு சாலை. அதனால வருஷத்துல எந்த மாசத்துலயும் பனியும் பனிக்கட்டியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும். இந்த சாலையில வசிப்பிடங்கள் ரொம்ப குறைவு. ஃபேர்பேங்க்ஸுக்கு வடக்கே லிவன்குட்ல தொடங்கி ஆர்டிக் பெருங்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற டெட் ஹார்ஸ் வரைக்கும் போகுது. இந்த நீளமான பாதையில பெட்ரோல் நிலையங்கள், உணவு இல்லைன்னா உதவி மையங்கள் ரொம்பவே குறைவா நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலதான் இருக்கும். ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆகிட்டா உதவி கிடைக்க ரொம்ப நேரம் ஆகும். இது டிரான்ஸ் அலாஸ்கா குழாய் அமைப்புக்கு சப்ளை கொண்டு போற ட்ரக்குகளுக்காக கட்டப்பட்ட சாலை. அதனால சரக்கு ஏத்திட்டு போற பெரிய ட்ரக்குகள் அதிக வேகத்துல போகும். சின்ன கார்கள் அல்லது டூ வீலர்கள் ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்பவே சவாலானது. சில ஆபத்தான வளைவுகள்ல பாதுகாப்பு அரண்கள் இருக்காது. இந்த சாலை 1974ல அலாஸ்கா எண்ணெய் குழாய் அமைப்பை கட்டுறதுக்காக சப்ளை சாலை மாதிரி கட்டினாங்க. வாகன ஓட்டிகள், முக்கியமா சாகச சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலான இடமா பார்க்கப்படுது. இந்த சாலையில போகணும்னா அவசர உதவிக்கான கருவிகள், கூடுதல் பெட்ரோல், டயர்கள், உணவு, தண்ணீர் இதெல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்பவே அவசியம். ஜோஜிலா பாஸ் இது நம்ம நாட்டுல இருக்கிற ரொம்ப சவாலான ஆபத்தான மலைப்பாதைகள்ல ஒண்ணு. இது இந்தியாவோட லடாக் யூனியன் பிரதேசத்துல ஐன்ஸ்கர் மலைத்தொடர்ல இருக்கு. இது காஷ்மீர் பள்ளத்தாக்குல உள்ள ஸ்ரீநகர் நகரத்தையும் லடாக் பகுதியில் இருக்கிற லே நகரத்தையும் இணைக்குது. இது லடாக்குக்கு ஒரு முக்கியமான லைஃப் லைன் மாதிரி. இது கடல் மட்டத்துல இருந்து சுமார் 3528 மீட்டர் உயரத்துல இருக்கு. இந்த கணவாய் பகுதியில குளிர்காலத்துல ரொம்ப அதிகமா பனி விழும். சில சமயங்கள்ல வெப்பநிலை -45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும். இதனால வருஷத்துல கிட்டத்தட்ட 6 மாசம் சாலை மூடப்பட்டிருக்கும். சாலை ரொம்ப குறுகலா இருக்கும். ஒரு பக்கம் செங்குத்தான பள்ளங்கள் இருக்கும். பனி உருகுறப்போ மண் சகதியாகவும் பனிக்கட்டியாகவும் மாறி ரொம்பவே வழுக்கலா இருக்கும். இங்க பனி புயல்களோட மலைப்பாதை அப்படின்னும் ஒரு பேர் இருக்கு. அவ்வளோ வேகமான காற்றும் பனி புயலும் திடீர்னு வரலாம். மத்த ஆபத்தான சாலைகள் மாதிரியே இங்கேயும் பல இடங்கள்ல பாதுகாப்பு அரண்கள் இருக்காது. மலைப்பகுதியா இருக்கிறதால சில சமயங்கள்ல பாறை சரிவுகளும் மண்ணரிப்பும் கூட ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த சாலை வழியா போறதுனா ராணுவ வாகனங்கள், சரக்கு வண்டிகள், அப்புறம் சாகச பயணம் செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். இந்த சவால்களை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் இப்போ ஒரு பெரிய சோஜிலா சுரங்க பாதை அமைச்சிட்டு வராங்க. இத கட்டி முடிச்சா குளிர்காலத்திலயும் ஸ்ரீநகர்ல இருந்து லேக்கு போறதுக்கு வழி கிடைக்கும். பயண நேரமும் 3 மணி நேரத்துல இருந்து வெறும் 15 நிமிஷமா குறையும். இது ஆசியாவிலேயே ரொம்ப நீளமான இருவழி சுரங்க பாதையா இருக்கும். கிஸ்த்வார் கில்லர் சாலை இதையும் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான சாலைகள்ல ஒன்னா சொல்றாங்க. முக்கியமா சாகசம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பெரிய சவால். இந்த சாலை இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களோட எல்லை பகுதியில இருக்கு. கிளிஃப் ஹேங்கர் இந்த சாலையோட பெரிய பயங்கரமே இதுதான். இது செங்குத்தான பாறையை ஒட்டி ஒரு பக்கமா செதுக்கப்பட்டது மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 100 மைல் தூரத்துக்கு பாறையோட ஓரத்துல வண்டி போற அளவுக்கு ரொம்ப குறுகலா இருக்கும். சாலையோட ஒரு பக்கத்துல செனாப் நதி ஆயிரக்கணக்கான அடி ஆழத்துல ஓடிட்டு இருக்கும். சில இடங்கள்ல இந்த ஆழமான பள்ளத்தாக்கு சுமார் 1000 அடிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த நீளமான பாதையில பள்ளத்தாக்கோட ஓரத்துல பாதுகாப்பு அரண்களோ இல்லைன்னா தடுப்பு சுவரோ கிடையாது. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் செனாப் நதியில விழுறது நிச்சயம். பல இடங்கள்ல ஒரே ஒரு வாகனம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு போக முடியும். எதிர வாகனம் வந்தா ரொம்ப பார்த்து பொறுமையா ஓட்டணும். இந்த சாலை சரளை கற்கள், பாறைகள், தளர்வான மண் இதெல்லாம் கலந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கும். மலைச்சரிவுகள் அடிக்கடி நடக்கிறதால சாலையோட நிலவரம் எப்பவும் மாறிட்டே இருக்கும். சில பகுதிகளில் மலைப்பாறைகள் சாலைய மேல தொங்குற மாதிரி இருக்கும். அதனால பெரிய வாகனங்கள் போறது ரொம்ப கஷ்டம். இந்த சாலை கிஷ்த்வார் பகுதியையும் கில்லார் பகுதியையும் இணைக்குது. இது தேசிய நெடுஞ்சாலை 26ஓட ஒரு பகுதி. இந்த பாதையில பயணம் செய்யணும்னா
வாகனம் ஓட்ட நல்ல திறமையும் மன தைரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுக்கு ஆல்மோஸ்ட் கில்லர் ரோடு அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. ஃபேரி மெடோஸ் சாலை பாகிஸ்தான் பேருக்கு ஏத்த மாதிரி இது ஒரு தேவதைகளோட புல்வெளி மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு போற வழி. ஆனா அந்த பாதை தான் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான பாதைகள்ல ஒன்னா சொல்லப்படுது. இது பாகிஸ்தானோட கில்கிட் பால்டிஸ்தான் பகுதியில இருக்கு. இந்த பாதை ஒரு செங்குத்தான பாறையை வெட்டி உருவாக்கப்பட்டது. இத உலகத்தோட 2வது மரண பாதை அப்படின்னு கூட சொல்றாங்க. இது தார் போடாத முழுக்க முழுக்க சரளை கற்கள், பாறை, அப்புறம் மண்ணால ஆன ஒரு குறுகலான பாதை. ஒரு ஜீப் போற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். எதிர வண்டி வந்தா நகரவே முடியாது. இந்த சாலை சுமார் 3300 மீட்டர் உயரத்துல இருக்கு. ஆனா மலை விளிம்புல போறப்ப கீழே விழாம தடுக்க பாதுகாப்பு சுத்தமா இருக்காது. ஒரு சின்ன சறுக்கல் கூட ஆயிரக்கணக்கான அடி ஆழமான பள்ளத்தாக்களை விழ வச்சிடும். நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கிராமத்து மக்களால உருவாக்கப்பட்ட இந்த சாலை அதுக்கு பிறகு சரியா பராமரிக்கப்படல. அதனால திடீர்னு பாறை சரிவுகள், நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கு அபாயம் அதிகமா இருக்கு. இந்த சாலை கரக்கோரம் நெடுஞ்சாலையில இருக்கிற ராய்கோட் பாலத்துல இருந்து தட்டு கிராமம் வரைக்கும் சுமார் 12 கிலோமீட்டர் போகும். இந்த பாதையில போக நீங்க கட்டாயமா உள்ளூர்ல இருக்கிற 4x4 ஜீப்பை தான் பயன்படுத்தணும். அங்க இருக்கிற டிரைவர்கள் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஜீப்ல தட்டு கிராமத்துக்கு பக்கத்துல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து ஃபேரி மெடோஸ் போறதுக்கு நீங்க இன்னும் 5 முதல் 7 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்யணும். இந்த சாலை எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவுக்கு இது கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பாதையோட முடிவுல இருந்து உலகத்திலேயே 9வது உயரமான சிகரமான நங்கா பர்வதத்தின் பிரமிக்க வைக்கும் காட்சியை பார்க்கலாம். அதனால ஃபேரி மெடோஸ்க்கு போறதுனா ஒரு பக்கம் மனசுக்கு பிடிச்ச சாகசம், இன்னொரு பக்கம் உயிரை பணயம் வச்சு போற பயணம். சிச்சுவான் திபெத் நெடுஞ்சாலை இதுவும் ரொம்ப சவாலான ஆபத்தான உலக புகழ் பெற்ற நெடுஞ்சாலை. இது கிழக்கு திபெத்தை சீனாவோட மத்த பகுதியோட இணைக்கிற ஒரு முக்கியமான சாலை. இது ஒரு சாதாரண சாலை இல்ல, இது ஒரு சாகச பயணப்பாதை. இது சீனாவோட சிச்சுவான் மாகாணத்தோட தலைநகரான செங்டுவுல தொடங்கி திபெத் தன்னாட்சி பகுதியோட தலைநகரான லாசா வரைக்கும் போகுது. இந்த நெடுஞ்சாலையில வடக்கு வழி மற்றும் தெற்கு வழி என 2 வழிகள் இருக்கு. இதுல G318 தான் ரொம்ப பிரபலமானதும் அழகானதுன்னு சொல்றாங்க. மொத்தமா சுமார் 2000 கிலோமீட்டருக்கும் மேல நீளமானது. இது ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா, இந்த நெடுஞ்சாலை இமயமலை தொடர்கள் வழிய போறதால இதுல பல மலைப்பாதைகள் 4000 மீட்டருக்கும் அதிக உயரத்துல இருக்கும். உயரம் அதிகமா இருக்கிறதால ஆக்சிஜன் குறைவா இருக்கும். இது பயணிகளுக்கு மூச்சு திணறல் மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது குவிங்காய் திபெத் பீடபூமியோட கிழக்கு பகுதியில இருக்கு. இந்த நிலப்பரப்பு ரொம்ப உறுதியா இருக்காது. அதனால மழை காலத்துல நிலச்சரிவுகள் அப்புறம் மண்ணரிப்புகள் அடிக்கடி நடக்கும். இது சாலையை அடைச்சு சில சமயங்கள்ல ரொம்ப மோசமான விபத்துகளுக்கும் வழிவகுக்கும். இந்த சாலையில சில பகுதிகளில் ரொம்ப பிரபலமா 72 வளைவுகள் இருக்கு. இது செங்குத்தான மலைச்சரிவுல பாம்பு மாதிரி நெளிஞ்சு போகும். இந்த வளைவுகள் ரொம்ப குறுகலா இருக்கிறதால வேகமா போனா வண்டி கவிழ்ற அபாயம் அதிகம். மலைகள் வெளியே போறதால திடீர்னு வானிலை மாறும். கடுமையான குளிர், பனி, காத்து இதெல்லாம் டிரைவிங்க ரொம்ப கஷ்டமாக்கும். அவ்வளோ ஆபத்துகள் இருந்தாலும் இந்த சாலை உலகத்திலேயே ரொம்ப அழகான காட்சிகளை கொண்ட ஒண்ணு. ஏன்னா இது வழியே போறப்ப பனி மூடின சிகரங்கள், ஆழமான பள்ளத்தாக்குகள், தெளிவான ஆறுகள், அப்புறம் திபெத்தோட புத்த மத கலாச்சார கிராமங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனாலதான் சாகச பிரியர்களுக்கும் பக்தர்களுக்கும் இது ஒரு கனவு பயண பாதையா இருக்கு. டரோக்கோ கோச்சு சாலை. டரோக்கோ கோச்சு சாலை தைவான் பத்தி சொல்றேன். இதுவும் ஒரு பக்கம் பிரமிப்பாவும் இன்னொரு பக்கம் ஆபத்தாவும் இருக்கிற ஒரு முக்கியமான சாலை. இது தைவானோட கிழக்கு கடற்கரையில இருக்கிற டரோக்கோ தேசிய பூங்காவுக்குள்ள இருக்கு. இந்த சாலை மத்திய குறுக்கு தீவு நெடுஞ்சாலையோட ஒரு பகுதி. இது முழுக்க முழுக்க பளிங்கு கற்கள் நிறைஞ்ச ஒரு செங்குத்தான பள்ளத்தாக்கு வழியா போகுது. இந்த சாலையோட இருபுறமும் நூற்றுக்கணக்கான அடிக்கு பளிங்கு பாறைகளை ஆறு அரிச்சு உருவாக்கி இருக்கும். அதை பாக்குறதுக்கு ஒரு அற்புத அனுபவமா இருக்கும். இந்த சாலையோட பெரிய சிறப்பு என்னன்னா, இதுல வண்டிகள் போறதுக்காக பாறைகளை கொடைஞ்சு நிறைய குகைகளையும் சுரங்க பாதைகளையும் அமைச்சிருப்பாங்க. இந்த சுரங்கங்கள் வழியா போறதே ஒரு தனி சாகசம் தான். இந்த சாலை பளிங்கு பாறையால ஆனது. அதனால திடீர்னு பாறைகள் உடைஞ்சு சாலையில விழறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால இங்க எச்சரிக்கை பலகைகளும் விழுந்த பாறைகளை கையாளும் வீரர்களும் நிறைய இருப்பாங்க. தைவான் நிலநடுக்கங்கள் அடிக்கடி வர ஒரு பகுதியில இருக்கு. நிலநடுக்கம் வந்தாலே இல்லைனா கனமழை பெஞ்சாலோ பாறை சரிவுகள் அதிகமா நடக்கும்.
அதனால பாதுகாப்புக்காக அடிக்கடி சில பகுதிகளை மூடிடுவாங்க. டரோக்கோ கோச்சுக்குள்ள சாலை குறுகலாவும் கண்ணுக்கு தெரியாத வளைவுகளும் நிறையவே இருக்கு. அதனால ரொம்ப கவனமா ஓட்டணும். ஆபத்து இருந்தாலும் இதோட பிரம்மாண்டமான பளிங்குகள் பள்ளத்தாக்குகளை பார்க்க உலகம் முழுசும் இருந்து பயணிகள் வருவாங்க. இது தைவானோட 9 அதிசயங்கள்ல ஒன்னா சொல்லப்படுது. ரூட் ஆஃப் 5 இது சிலி நாட்டோட மிக முக்கியமான நெடுஞ்சாலை. இது மற்ற ஆபத்தான சாலைகள் மாதிரி இல்லாம நீளமான சிலி நாட்டோட முதுகு தண்டு மாதிரி இருக்கிற ஒரு சாலை. ஆனா இதுல சில சவாலான பகுதிகளும் நீண்ட பாலைவன பயணங்களும் இருக்கு. இதோட நீளம் சுமார் 3364 கிலோமீட்டருக்கும் அதிகம். உலகத்திலேயே மிக நீளமான சாலைகள்ல ஒன்றான பான் அமெரிக்கன் நெடுஞ்சாலையோட ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ரூட் ஆஃப் 5. இந்த சாலை சிலியன் வடக்கு எல்லையில பெரு நாட்டு எல்லையில் தொடங்கி தலைநகரான சாண்டியாகோ வழியா தெற்கே போர்ட்டோ மாண்ட் வரைக்கும் போகுது. அங்கிருந்து கடல்ல படகு மூலமா சிலோ தீவுக்கு போய் குவில்லல்ல முடிவடையுது. சாலையோட வடக்கு பகுதி உலகத்திலேயே மிக வறண்ட பகுதியான அட்டகாமா பாலைவனம் வழியா போகும். இந்த பகுதியில நீண்ட தூரத்துக்கு பயணிக்கணும். வறண்ட நிலப்பரப்பு, கொளுத்தும் வெயில் மற்றும் தொலைதூர பகுதிகளில் திடீர்னு வரும் புயல் இதெல்லாம் சவாலானது. சிலியோட தெற்கு பகுதியில ரூட் ஆஃப் 5 பெரும்பாலும் 4 வழிச்சாலையா அமைஞ்சிருக்கும். இது வேகமா பயணிக்க வசதியா இருந்தாலும் நீண்ட தூரம் ஒரே மாதிரியான சாலை வழியா போறதால சலிப்பும் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பும் இருக்கு. இந்த பாதையில சில முக்கியமான சுரங்கங்களும் இருக்கு. பாலைவனம், மலைகள், மத்திய சிலியன் பசுமையான விவசாய நிலங்கள் மற்றும் தெற்கில் இருக்கும் காடுகள்னு பலவிதமான நிலப்பரப்புகளை இந்த சாலை வழியா பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா ரூட் ஆஃப் 5ங்கிறது சிலி நாட்டோட கலாச்சாரத்தையும் புவியியலையும் ஒரே பயணத்துல பார்க்க உதவும் ஒரு பெரிய சாளரம். அட்லாண்டிக் சாலை, நார்வே. இது உண்மையிலேயே அழகும் ஆபத்தும் கலந்த ஒரு அரிய சாலைன்னு சொல்லலாம். இதோட உள்ளூர் பெயர் அட்லாண்டிக் ஹாவ்ஸ்வே ஜென். இது உலகத்திலேயே மிக அழகிய சாலைகள்ல ஒண்ணுன்னு கொண்டாடப்படுது. நார்வேயோட மேற்கு கடற்கரையில மோர் ஓக் ரோம்ஸ்டால் கவுண்டியில இருக்கு. இது எய்ட் மற்றும் ஆவேரோய் தீவு கூட்டங்களை இணைக்கும் ஒரு பகுதி. இதோட மொத்த நீளமே சுமார் 8.3 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த சின்ன தூரத்துல 8 பெரிய பாலங்கள் இருக்கும். இது நார்வேயோட தேசிய சுற்றுலா வழித்தடங்கள்ல ஒன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சாலையோட கட்டுமான திறமைக்காக இத நார்வேயின் நூற்றாண்டின் கட்டுமானம்னு விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்த சாலையோட பெரிய ஈர்ப்பு அதோட பாலங்கள் தான். அதுல ஸ்டோசெய் சுண்டட் பாலம் தான் ரொம்ப பிரபலம். அது ஒரு விசித்திரமான கோணத்துல வளைஞ்சு கடலுக்குள்ள விழுறது போல ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கும். இந்த சாலை அட்லாண்டிக் பெருங்கடலோட ஹஸ்டாத் விகாங்கிற பாதுகாப்பற்ற பகுதியில இருக்கு. அதனால புயல் காலங்கள்ல கடல்ல இருந்து கிளம்புற ராட்சச அலைகள் 10 முதல் 15 மீட்டர் உயரத்துக்கு எழுந்து பாலங்கள் மேல வந்து மோதும். சில சமயங்கள்ல அந்த அலைகள் சாலையை முழுசா மூடிடும். அப்போ வண்டி ஓட்டுறது ரொம்பவே ஆபத்தானது. இந்த சாலையை கட்டும் போது தொழிலாளர்கள் 6 வருஷத்துல 12 தடவை கடுமையான புயலை சந்திச்சாங்களாம். அப்போ இருந்தே இது ரொம்ப சவாலான பகுதி தான். இந்த பாதையோட பிரமிப்பூட்டும் தோற்றம் காரணமா நிறைய கார் கம்பெனிகளின் விளம்பரங்கள், படங்கள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கு. வெயில் காலத்துல ரொம்ப அமைதியா அழகா காட்சி அளிக்கும் இந்த சாலை புயல் வரும்போது ஒரு பயங்கரமான சாகச பயண அனுபவத்தை கொடுக்கும். இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு ரோடும் மனுஷனால முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்கிற ஒரு சேலஞ்சு தான். இனிமே நீங்க ஒரு வளைவுல திரும்பும் போதும் ஒரு பாலத்தை கடக்கும் போதும் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வரணும். அது என்னன்னா, நம்ம பார்த்துட்டு வந்த அந்த சாலைகள்ல ஒரு பக்கம் பூகம்பம், இன்னொரு பக்கம் பனிச்சரிவு, இன்னொரு பக்கம் கடல் கொந்தளிப்பு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி சக்கரங்கள் சுழன்றுகிட்டே தான் இருக்கு. வாழ்க்கையும் அப்படித்தான். எத்தனை பள்ளம் மேடு, எத்தனை ஆபத்து வந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற சாகச காரணம் மட்டும் சாக விட்டுடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.